வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். ஒரு 3 கோயிலுக்கு வந்து நம்ம இன்னைக்கு போக போறோங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் டிராவல்ன்னு சொல்லலாம். என்னோட இஷ்ட தெய்வத்த பார்க்க போறோம்னு சொல்லலாம். ரொம்ப ஹேப்பி மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். 3 மந்த்ஸ் ஆச்சு இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி. அதுவும் நம்ம கார் வந்து ரிட்டர்ன் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்பவே ஹேப்பி மூமெண்ட்டா இருந்துச்சு. போன வீடியோல சொல்லியிருப்பேன் என்னோட கார பத்தி. அதோட முழு வீடியோ வந்து நானும் என் வீட்டுக்காரரும் அடுத்த ஒரு வீடியோவா நாங்க வந்து போஸ்ட் போடுறோம். நம்ம இப்ப நேரா ஃபர்ஸ்ட்டு எங்க போறோம் அப்டின்னா, ஏரல் பக்கத்துல உள்ள எங்க குலதெய்வ கோயிலுக்கு தாங்க நாங்க போறோம். ஆ போற வழியில எனக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு. தண்ணி பாட்டில எடுக்காம போயிட்டேன். என் வீட்டுக்காரரு போயிட்டு எனக்கு கலர் வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. அதாவது நான் கேட்டதுக்காக இல்ல. கொழுந்தியா கேட்டதுக்காக வந்து வாங்கி குடுத்தாரு. நானு, பாப்பா அ கேட்டிருந்தோம். உடனே வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. நான் கேட்டது என்னமோ வேற கலர். அவரு வாங்கிட்டு வந்தது கொழுந்தியா கேட்ட டொரினோ தான் வாங்கி கொண்டு குடுத்தாரு. என்னதுன்னு கேட்டதுக்கு குடிங்க 2 பேருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியே நேரா நமக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. பகல்ல ஒரு 12 மணி இருக்கும் நாங்க வரும்போது. அதனால குலதெய்வ கோயில் சாத்தியிருந்தாங்க. நாங்க வந்து திறந்து வெளியில நின்னே கும்பிட்டுட்டு அப்படியே அடுத்து என்னோட முக்கியமான ரொம்ப ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத விட என்னோட எப்படி சொல்றது? எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம்னே சொல்லலாம். குலசை முத்தாரம்மன தான் நான் வந்து தரிசிக்க போறேன். அப்படியே நேரா கோயிலுக்கு போயிட்டு, கடல்ல போய் கால் நனச்சுட்டு குளிக்கலான்னு நெனச்சோம். பட் அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லங்கிறனால, கால் மட்டும் நனச்சுட்டு, வீட்டுக்கு ஒரு பாட்டில்ல வந்து தண்ணி எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே அலையில விளையாண்டுட்டு, எங்க அம்மாவ வந்து தரிசனம் பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. அம்மாவ பார்த்து. அதனால அம்மாக்கு வந்து எனக்கு புடிச்ச மாலை, பன்னீரு, எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து தேங்காய் வாங்கல. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபேமிலியா வரும்போது இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால மாலை, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு, நான் வந்து சாமி தரிசனம் பண்ண போய் நின்னோம். பார்த்தீங்கன்னா, கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால சரியான கூட்டங்க. சரியான கூட்டம். ஆனா பரவால்ல. நான் தரிசனம் வந்து நல்லபடியா பார்த்தாச்சு. நல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. திரும்ப வெளியில வந்து பார்க்குறோம், கடைசி தீபாராதனம். நட சாத்துறதுக்கு முன்னாடி உள்ள தீபாராதனம் நடந்துச்சு. வெளிய நின்னு கும்பிட்டுட்டு, அப்படியே நம்ம அடுத்து எந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் தான். அதுவும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம்னே சொல்லலாம். அங்க வச்சு என் மாப்பிள்ளை வந்து எனக்கு வளையல் போட்டு விட்டாங்க. நாங்க வந்து தொட்டில் கட்டின மரத்துல நின்னு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இன்னொரு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஆ எப்படி சொல்றது? முத்தாரம்மன பார்த்தோனே நான் அப்படியே ஸ்ட்ரைக் ஆயி நின்னுட்டேன். எங்க உண்மையிலே சொல்றேன் நான் எல்லா தெய்வமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் முத்தாரம்மன் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சது. வாங்க நம்ம அடுத்து எந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எந்த தெய்வம்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க. மிஸ் பண்ணிறாதீங்க உறவுகள